அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீ சசிகுமார், ஞான சஞ்சீவனம் குருகுலத்தினுடைய நிறுவனர். இந்த ஞான சஞ்சீவனம் குருகுலம் அப்படிங்கிற இந்த நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போது நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த புறச்சூழ்நிலைகளில் எவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறத நாம் இங்கே பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு ஆத்மார்த்தமான ரம்மியமான சூழ்நிலையை மனதிற்குள் உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்து தீர்வும் தனக்குள்ளே தான் இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இது என்னுடைய 2வது சந்திப்பு. நான் முதல் முறை பழனிசாமி அண்ணா அவருடைய ரெஃபரன்ஸில் தான் நம்ம இங்கே வந்தோம். இங்கே பார்த்த உடனே நம்ம என்ன மனசில் நினச்சிருக்கோமோ அப்படி ஒரு தோற்றம் இருக்கே, அப்போ இதையவே நம்ம ஏன் நம்ம வெளியே கொண்டு போய் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற கிட்டத்தட்ட நம்மளுடைய நிறுவனத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் இன்றைக்கி கணபதியை கூட்டிகிட்டு வந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மொத்த அந்த கூட்டங்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் நம்ம இது மூலிமா ஏற்படுத்தணுங்கிற ஒரு முயற்சியை நம்ம முன்னெடுத்திருக்கோம். அது கூட வர 23ஆம் தேதியும் நான் பொதுவாக வெளியே நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் அவங்களையும் நம்ம இங்கே அழைச்சிட்டு வந்து ஒரு விசிட் கொடுக்கணுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 23ஆம் தேதி ஒரு 100 டீச்சர்ஸ் இங்கே வராங்க. அதை தாண்டி ஜனவரி 2ஆம் தேதி ஒரு 180 மாணவர்களை அழைத்து வருவதற்கு அதற்கும் நாம் ஒரு திட்டமிட்டிருக்கோம். இந்த மாதிரியான நம்ம எங்கே போகிறோமோ, ஏன்னா நாம் இதுதான் போய் சேரணும் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் பதிவிட விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே இது வெளியே கிடைக்காது. எனக்கு என் குரு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை நான் இன்றைக்கி உங்களோட நான் அதை பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு செய்தி எனக்கு அது இங்கே வந்திருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அது தன்னுடைய மனதில் கேள்வியாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சியை மட்டும் நான் உங்களுக்கு அனுமதியோடு நான் அந்த பயிற்சியை மட்டும் கொடுக்குறேன். பொதுவாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் பஞ்சபட்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சபட்சி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப அற்புதமான உண்மைத்தன்மைகள் இருக்குது. இந்த பஞ்சபட்சிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் பேசுவதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இந்த மூச்சை கவனிப்பது தான் ரொம்ப பிரதானம். ஒரு தாயினுடைய நாதமும் தந்தையினுடைய விந்துவிலிருந்து வந்த ஒரு குழந்தை ஒரு 3 மாதத்தில் 5 மாதத்தில் 7 மாதத்தில் ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த 3 மாதத்தில் கருவினுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, அந்த லப்டப் இந்த சத்தத்தை பார்த்து தான் உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த சத்தம் இதயமே வளராத ஒரு இடத்துல எங்கிருந்து அந்த சத்தம் வருதுன்னு கேட்டால் இந்த மூச்சு காற்று தான், தாயினுடைய மூச்சு காற்று தான். அதனால தான் நீங்கள் கருவுற்ற உடனே தாயை மனம் கலங்காமல் பார்த்துக்கங்க, வண்டியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. அது என்னென்னா மூச்சு பாதிப்படையாமல் இருக்கணுங்கிற ஒன்று தான். அப்போ தாயினுடைய மூச்சு காற்று எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குதோ அவ்வளவு நம்மளுடைய உயிரினுடைய ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிறந்த குழந்தைய நீங்கள் சூரிய ஒளியில் காட்டுங்க, ஏர்லி மார்னிங் சூரிய ஒளியில் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? டாக்டர் தான் சொல்கிறாங்க. அவர் மாத்திரை கொடுக்கல, மருந்து கொடுக்கல, இயற்கையோடு முதல்ல கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமும் எங்கே அடங்கியிருக்குதுன்னா மூச்சில் இருக்குது. அந்த மூச்சை சுத்தப்படுத்துவதற்குத்தான் இந்த வனம், இந்த மரம், இது அனைத்துமே மூச்சை சுத்தப்படுத்துறது தான். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு போனால் வேண்டுதல் வச்சா எல்லாம் நடந்துடணும். கிடையவே கிடையாது. கோயிலுக்கு போய் மூச்சை கவனிச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும். கோயிலுக்கு போனால் மூச்சை தான் கவனிக்கணும். அந்த கோயிலில் நெய் தீபம் ஏற்றுவதற்கு, காற்றை சுத்தப்படுத்துவதற்கு, மணி அடிக்கிறது காற்றை சுத்தப்படுத்துறது, சர்ச்சில் பெல் அடிக்கிறது காற்றை சுத்தப்படுத்துறது, மெழுகுவத்தி ஏற்றுறது காற்றை சுத்தப்படுத்துறது, நீங்கள் மசூதியில் மந்திரம் ஓதுறது காற்றை சுத்தப்படுத்துறது தான். எல்லாமே மூச்சு தான். இப்போ இந்த மூச்சு தான் பிரதானம். அந்த மூச்சு காற்றை பஞ்சபட்சின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் இந்த லோகோவில் பார்க்கலாம், மரங்கள், விலங்குகள் அத்தனையும் பேசுவதை நீங்கள் கவனிக்கணும்னா, ஒரு நிமிடத்திற்கு 6 முறைக்கு கீழே எப்போ உங்கள் மூச்சு நிதானமாக ரிலாக்ஸாக உள்ளே போய் வெளியே வருதோ அப்போ நீங்கள் விலங்குகள் பேசுகிறதை கவனிக்க முடியும். அதைத்தான் பஞ்சபட்சி என்று சொன்னாங்க. அப்போ காலையில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குது, உங்கள் மனசில் ஏதாவது குழப்பம் இருக்குது, முடிவெடுக்க முடியல அப்படின்னா, அதிகாலை 3:20 முதல் 5 மணிக்குள், 3:20 5 மணிக்குள் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி கொஞ்சம் காதை நல்லா கவனித்து என்ன பறவை கத்துது, என்ன சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தோடு உங்கள் மூச்சினுடைய ரிதத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உறுதி. செஞ்சு பாருங்கள். இதுதான் அடிப்படை. இதைத்தான் பஞ்சபட்சின்னு சொன்னாங்க. இதை நம்ம முன்னோர்கள் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி அதிகாலை எழுகின்ற பழக்கமே ரொம்ப குறைஞ்சிருச்சு.
அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் 3:20க்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் சிரமம்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கு முயற்சி பண்ணுங்கள். 5 மணிக்கு மேலே அது வேலை செய்யாது. ஏன்னா அந்த உச்சகட்ட பறவைகளினுடைய சத்தம் இந்த 3:20லேருந்து 4:20க்குள்ளே தான் அதிகமாக பயணிக்கிறது. அப்போது எப்போ உங்கள் மனதில் கேள்வி இருக்குதோ அந்த கேள்விக்கு பதில் நமக்குள்ளே தான் இருக்குது. நாம் தான் என்ன பண்ணுறோம், அரையும் குறையுமா இருக்கிற ஜோதிடரையோ அரையும் குறையுமா இருக்கிற சாமியாரையோ நம்பி நம்ம வாழ்க்கையை அடமான வச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் அத்தனையும் தனக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசிக்கு உண்டான மரத்துக்கிட்ட போய் நின்று அந்த மரம் இருக்கிற இடத்துல உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா, அந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சிங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளும் மேம்படும். இது வேறு எங்கேயுமே இல்லை, இது வேறு எவ்விடமும் இல்லை. இது மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த தாய் கருவுற்ற அந்த கணம் அந்த 9 கோள்களினுடைய அந்த கோள்களினுடைய தன்மை குறையுது மேம்படுதுங்கிறது தான் நம்ம மூச்சு காத்து. அப்போ உங்களுக்கு தீராத எலும்பு வியாதி இருக்கா, நீங்கள் சந்திரனுடைய அந்த எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நம்மளுடைய குழந்தை பாக்கியமா இந்திரியம் சுக்கிரனுடைய அந்த தன்மை அந்த எனர்ஜி குறைவாக இருக்குது. அந்த காற்றை சுத்தமான காற்றை சுவாசிக்கும் பொழுது 9 கோள்களும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. அதனால் இந்த செய்தியை, இந்த 2 செய்தி உங்களோடு நான் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது கூட சேர்த்து நீங்கள் அதிகாலை நேரத்தில் உங்களுடைய நாக்கை உள்ளே மடித்து மேலே வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து உங்கள் மூச்சை கவனித்து ஹார்ட் பீட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தீர்வு டப்புன்னு ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் அசிரி குரல் அப்படின்னு பேர். அதைத்தான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் ரேடிக்கல் அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஒரு ரிசர்ச் மூலிமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலரும் வள்ளலாரும் சொல்லிவிட்டார்கள். நமக்கு அது யாரும் கொண்டு வந்து சொல்லலை. ஸோ இந்த 2 விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவிட்டு நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேனுங்க. ஒரே ஒரு கேள்விங்க, இப்போ எல்லா முன்னோர்கள் அந்த அதிகாலையில் 4, 4:30 அந்த மாதிரி சூரியன் நம்ம முன்னாடி எந்திரிக்கணுங்கிறாங்க. ஆனால் மினிமம் 8 ஹவர்ஸ் தூங்கணுங்கிறாங்க பொதுவாங்க. அப்போ 3:30 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் சொன்ன ஏதாவது பயிற்சி செஞ்சுட்டு மறுபடியும் தூக்கிக்கலாமா? ரொம்ப சந்தோஷங்க, இது நல்ல கேள்வி. ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் சொல்கிறாங்க குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 மணி நேரம்னு சொல்லப்பட்டது நீங்கள் பயோலாஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, பயோ கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ நாம் பார்க்குறதெல்லாம் நீங்கள் வெளியே பார்க்குற கிளாக். 10 மணிக்கு தூங்குறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேங்கிறத விட்டுருங்க. உங்கள் பாடியில் ஒரு பயோ கிளாக்குன்னு ஒன்று செயல்படுது. அந்த பாடி தூக்கம் கேட்டுச்சுன்னா தூங்கிடுங்க, அந்த பாடி எந்திரிக்கணும்னு சொல்லிச்சுன்னா எந்திரிச்சிருங்க. நீங்கள் கேட்க வேண்டியது பாடியை தான். சில நேரங்களில் நம்ம உடம்பு 10 மணி நேரம் தூங்க சொல்லும், சில நேரங்களில் 2 மணி நேரம் தூக்கம் போதும்னு சொல்லும். உடலை அதுக்கு பேர் உடல் மொழின்னு பேர். உடல் மொழி, உணர்வு மொழின்னு 2 மொழி இருக்குது. இந்த உடல் மொழியும் உணர்வு மொழியும் நாம் கவனிப்பதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கேட்குறது பூரா இன்றைக்கி செல்ஃபோனு மற்ற சிந்தனைகளை தான் இருக்குமே தவிர இந்த உடல் மொழியும் உணர்வு மொழியும் நாம் பயணிப்பதே இல்லை. அந்த உள்ளுணர்வை கேட்டு நம்ம செயல்படணும். அதனால் அது ஒரு மித்துங்க. 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது மித்து. உடல் கேட்கும்போது தூங்க வேண்டும், பசி ஆகும்போது சாப்பிட வேண்டும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்க வேண்டும். அவ்வளோதான். அதை செஞ்சிட்டோம்னா வேறு எதுவுமே இல்லை. அப்போ மூச்சு காற்று சுத்தமாயிரும். மூச்சு காற்று எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ நம்மளுடைய சிந்தனை சீர்படும். சிந்தனை சீர்படும் போது எண்ணங்கள் நேராகும். எண்ணங்கள் நேராகும் போது செயலில் வீரியம் ஏற்படும். செயலில் வீரியம் ஏற்படும் போது நினைத்தது நடக்கும். அவ்வளோதான். ரைட். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம்.